திருமணம் நடக்கலன்னு 2011 புகார சொல்றேன். திருமணம் செஞ்சுக்கிறதா வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திட்டாரு. கொடுத்துட்டாருன்னு முதல்ல சொல்றேன். ரெண்டாவது இதுல என்ன சொல்ற, மதுரையில நாங்க வந்து மாலையை மாத்திக்கிட்டோம், திருமணமே நடந்துருச்சுங்கிற. அப்பதான் நீதிபதி என்ன கேள்வி கேட்கிறாரு, நான் திருமணம் நடந்துருச்சு அப்படின்னா அப்ப முதல் பொண்டாட்டி விஜயலட்சுமி என்ற கேள்வி அங்கதான் கேள்வி கேட்கிறாங்க. கண்டிப்பா அரசியல் செல்வா கோலசி மன்னன் இருந்தார். அதப்படி வைப்போம். 21 ஆட்சி மாற்றம் நடந்துச்சுல்ல, மே மாசம் 7ஆம் தேதி. ஆமா, வந்திருக்க வேண்டியதுனா 21லயே. சரியான கேள்வி. ஏன் 2024 பாராளுமன்றத்துக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி வர்ற? ஏன்னா தேர்தல் நெருங்குது. இப்ப சீமானுக்கு ஆதரவாக அதிமுக ஆட்சி இருந்துச்சு அப்படின்னா எஃப்ஐஆர் எப்படிப்பா க்ளோஸ் பண்ணாம வச்சிருப்பான்? கண்டிப்பா அன்னைக்கே க்ளோஸ் பண்ணி ஒழிச்சு கட்டி இருப்பாங்க. ஜெயலலிதா எப்படி சீமானுக்கு ஆதரவு இருக்க முடியும்? முதல்ல 16, 17, 16 வரைக்கும் ஜெயலலிதா என்னுடைய ஆட்சியிலோ. கண்டிப்பா. அப்ப எப்படி 2011 கொடுத்தது, 2014 வாபஸ் வாங்கினது, 2013 அண்ணனுக்கு வந்து திருமணம் ஆனது, 19 குழந்தை பிறந்தது, 2023 இவ மறுபடியும் புகார் கொடுத்தது, அந்த புகார் மறுபடியும் விட்ரா பண்ணிட்டு ஓடினது. இது எதையுமே நீதிபதி கருத்துல கொள்ளல. முழு பூசணிக்க சோத்துல மறைக்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த 10 ஆண்டுகளை நீதிபதி அப்படியே முழுங்கிட்டாரு. விட்ரா பண்ண விரும்ப இல்ல. சரி, நான் வந்து என்ன பண்றேன்னா மறுபடியும் இதை வந்து கேஸ் வந்து தொடர விரும்புறேன். விட்ரா பண்றேன்னு கையில் எழுதி கொடுத்தத ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஒரு போலீஸ், ஒரு சட்டம் வந்து கருத்துல கொள்ளணுமா? இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து கருத்துல கொள்ளணுமா? நீங்க இந்த முன்னாள் நடிகை வந்து Facebookல வீடியோ போடுது, அதெல்லாம் கருத்துல கொள்ளுங்களேன். அது போடுற ட்வீட், அது போடுற Facebook போஸ்ட், எல்லாத்தையும் கருத்துல கொள்ளுங்களேன். ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் எவிடன்ஸ். அட்லீஸ்ட் மெயில கூட கன்சிடர் பண்ணலாம். எவிடன்ஸா? கண்டிப்பா. வாட்ஸ்அப் மெசேஜ் எப்படி கன்சிடர் பண்ண முடியும்? இப்ப அப்படிதான் சொல்லி இருக்காங்களா? ஆமா, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. வாதம் இது, அரசு தரப்பு வாதம் இது. கூச்ச நாச்சமே எல்லாம் போய் சொல்றது. அடுத்த அத்தனை தடவை கருக்கலை பண்ணா எடுத்து காமிடி, போ மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து காமி, ப்ரூஃபோட கொடு கோர்ட்ல. பேசுறல, வீடியோ பேசுறல, வீடியோல காமி, மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து அந்த மாதிரி எழுதுற ப்ரூஃப் இருக்கு காமி. என்ன ப்ரூஃப் இருக்க மாட்டேன். அப்ப வாயில பேசுற நீ, இப்ப வாயில பேசுறத வச்சுக்கிட்டு இந்த நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். அண்மையில் நடந்த சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள், குறிப்பா அண்ணன் சீமான் மீது முன்னாள் நடிகை ஒருவர் கொடுத்த புகார், அந்த புகாரை ரத்து செய்ய சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு, அந்த வழக்கிற்கு வந்த தீர்ப்பு, இந்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு அண்ணன் சீமானோட அரசியல் எதிரிகளாகட்டும், தமிழ்நாட்டோட முன்னணி செய்தி ஊடகங்களாகட்டும், இவங்க எல்லாருமே அண்ணன் சீமானுக்கு எதிரான அவதூறு பரப்புரைய ரொம்பவே முழு வீச்சில் தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புல உண்மையாகவே என்ன சொல்லப்பட்டு இருக்கு, அந்த தீர்ப்புல எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு, அந்த முன்னாள் நடிகை அவர்கள் சொன்ன புகார்கள், குற்றச்சாட்டுகள் உண்மையா அப்படிங்கறத பத்தி தான் இன்றைய காணொளியில ரொம்ப விரிவா சட்ட நுணுக்கங்களோட விவாதிக்க போறோம். அதுக்காக நம்முடன் அன்பு தம்பி வழக்கறிஞர் அபுபக்கர் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க அவர் கூட பேசலாம். அபு வணக்கம். இப்ப நான் குறிப்பிட்ட மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் தொடுத்த வழக்கு, முன்னாள் நடிகை அவர்கள் கொடுத்த புகாரை ரத்து செய்ய சொல்லி அவர் போட்ட வழக்குல தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தீர்ப்பை பத்தி சொல்லுங்க. இந்த தீர்ப்பு எப்படிப்பட்டது? இல்ல, இந்த தீர்ப்பு வந்து ஒரு சார்பானது, எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் வெறுமனே அந்த முன்னாள் நடிகையினுடைய வாக்குமூலத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சுட்டு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. சரி, நமக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி தான் இந்த தீர்ப்பு. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பை வந்து நம்ம உள்ள போய் விமர்சிக்கிறதுக்கு முன்பாக இந்த வழக்கு என்னன்றதை நம்ம ஒரு வட்டம் அடிச்சு அப்படி பார்த்தாதான் இந்த தீர்ப்பு வந்து நமக்கு வந்து எவ்வளோ முரண்பாடானது, வழக்கோட பின்னணி எவ்வளோ ஒரு பேஸ் இல்லாத ஒரு தீர்ப்பு அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியும். வழக்கு பின்னணி எடுத்து பார்த்துட்டோம்னா, நீங்க சொன்ன அந்த முன்னாள் நடிகை 2011 ஒரு புகார் வந்து கொடுக்குறாங்க. சரி, மொத்தமா 2 புகார், 2011 ஒண்ணு, 2023 ஒண்ணு. இப்ப இவங்க 2011 கொடுத்த புகாருக்கும் 2023 கொடுத்த புகாருக்குமே வந்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்குது. இப்ப 2011 வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களை வந்து என்னுடைய குடும்ப பிரச்சனைக்காக, எனக்கு திரைத்துறையில் ஏற்பட்ட பிரச்சனைக்காக நான் வந்து போய் சந்தித்தேன். அதாவது அந்த முன்னாள் நடிகை வந்து சொல்கிறாங்க. அப்போது அதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக நான் வந்து போனேன். அவர் வந்து என்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார். என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சுக்கிறேன்னு சொன்னார். என்னை கட்டாயப்படுத்தி உறவில் வந்து ஈடுபட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் புகாரில்.
ஆனா வெளியே வந்து என்ன சொல்றாங்க, நாங்க 2 பேரும் விரும்பி 2008ல இருந்து 9 வரைக்கும் உறவுல இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி. அப்ப கட்டாயப்படுத்தி ஒருத்தர் உறவுல வச்சிருக்காங்க அப்படின்னா எத்தனை தடவை வச்சிருக்க முடியும்? ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை வைக்கலாம். இந்த வீட்டுல வந்து ஒன்னு அடைச்சு வச்சு உறவு வைக்க போறது இல்ல. கண்டிப்பா உறவு வச்சுதான் நீ வீட்டுக்கு போற, உங்க வீட்டுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா சீமானை வந்து தனியா போய் சந்திக்கல, குடும்பமா போய் சந்திச்சுங்கன்றதுலயும் வந்து இதுலயே வந்து சொல்றாங்க. அவங்க புகார் மனுவிலையும் குறிப்பிட்டு இருக்கிறாங்க, தீர்ப்புலையும் வந்து வந்து சொல்லிருக்காங்க. அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு விடயம் வந்து அப்ப வற்புறுத்தி உறவுல வச்சுட்டாங்க அப்படின்றதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் அதில் வந்து கிடையாது. அவங்க வந்து குற்றச்சாட்டுகளை வந்து சொல்றாங்க. அப்ப 2011 இந்த புகார் வந்து கொடுக்குறாங்கல்ல, கொடுத்ததுக்கு அப்புறம் 2012 இந்த புகாரை வந்து திரும்ப விட்ரா பண்றாங்க, வாபஸ் வாங்குறாங்க. சரி. வாபஸ் வாங்குறதுக்கான காரணங்களையும் அதில் வந்து சொல்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சீமான் வந்து எனக்கு வந்து முதல்ல வாக்குறுதி கொடுத்தாரு, இப்போ வாக்குறுதி வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாரு. இப்போ திரும்ப நான் வந்து புகார் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம சுமூகமா நம்ம அமைக்கப்படலாம், நம்ம வந்து போயிடுவோம், நீ வாபஸ் வாங்குன்னு சொன்னதின் அடிப்படையில், வாக்குறுதி கொடுத்ததன் அடிப்படையில் நான் இந்த புகாரை வந்து வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு புகார் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க 2012 அடுத்த வருஷம். இப்போ இதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன? அண்ணன் சீமான் அவர்கள் அந்த முன்னாள் நடிகையை திருமணம் செஞ்சுக்கிறதா வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் புகாரை வந்து வாபஸ் வாங்கினாங்க. மட்டும் நல்ல மண்டையில வச்சுக்கோங்க. சரி. இப்போ 2012 இவங்க வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்கல்ல. ஆமா. அடுத்த ஆண்டு 2013 அண்ணன் சீமான் அவர்களுக்கு இன்னொரு பெண்ணோட, அன்னை கைவிலியார் அவர்களோட திருமணம் நடந்தது, எல்லாருக்குமே தெரியும். ஆமா. அப்ப இந்த திருமணம் அப்படின்றது வந்து ஏதோ ரகசியமா நடந்த திருமணம் இல்ல. சீமான் அவர்கள் வந்து ஊரறியப்பட்ட ஒரு இயக்குனர், தமிழில போராட்டத்திற்காக அன்னைக்கு வந்து பீக்கில் இருந்த ஒரு ஒரு பேச்சாளர். இப்படி 2013 வரைக்கும் தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், பல அரசியல் கட்சிக்காரங்க, திருமாவளவன், நெடுமாறன், பல சினிமா பிரபலங்கள் எல்லாரும் நடந்த ஒரு திருமணம். சரி. இப்போ ஒரு பக்கம் இந்த முன்னாள் நடிகை கிட்ட வாக்குறுதி கொடுத்ததாக அந்த முன்னாள் நடிகை சொல்றாங்க. ஆமா. அடுத்த ஆண்டு இன்னொரு பெண்ணான் சீமான் திருமணம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. இப்போ உண்மையிலேயே இவங்க கொடுத்த அந்த புகார்ல வந்து உண்மைத்தன்மை இருந்திருக்கும் அப்படின்னா இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு சாமானிய என்னங்க செய்வான்? மறுபடியும் போய் புகார் கொடுத்துருப்பான்ல. கண்டிப்பா. இந்த மாதிரி நீ புகார் வந்து நான் வாபஸ் வாங்கினேன், திருமணம் செஞ்சுக்கன்னு சொல்லி என்ன வந்து ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 2013 புகார் கொடுத்துருக்கணும்ல. கண்டிப்பா. ஏன் கொடுக்கல? அதுக்கு வந்து காரணம் அவங்களே சொல்றாங்க. அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல். ஆமா. அண்ணன் வந்து ஏதாவது முதலமைச்சரா இருந்தாரா, இல்ல அமைச்சரா இருந்தாரா, எம்எல்ஏ எம்பியா இருந்தாரா, என்ன அரசு பதவி? இல்ல அவங்க 2016 தாங்க தேர்தலே போட்டிடுறாங்க. அன்னைக்கு இருந்த வரைக்கும் நான் ஒரு லெட்டர் பட் கட்சின்னு கூட சொல்லலாம், ஒண்ணுமே கிடையாது. அப்ப செல்வாக்கே கிடையாது நாம் தமிழ் கட்சிக்கு. 16 1% ஓட்டு தான். இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 2011 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதிமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து சீமான் அவர்களுக்கு அந்த ஆட்சியில வந்து நிறைய செல்வாக்கு இருந்துச்சு, அதனால அன்றைய காலகட்டத்தில் என்னால அவர் மேல புகார் கொடுக்க முடியல. 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி அண்ணன் சீமானுக்கு ஃபேவரா இருந்துச்சுன்னு சொல்றது ஒரு அபத்தம் ஒண்ணுமே இருக்காது. கண்டிப்பா. நான் கேட்கிறேன், அண்ணன் சீமானுக்கு 100க்கும் மேற்பட்ட வழக்கு இருக்குது. ஆமா. அதிமுக போட்ட வழக்குகள் அதிகமா, திமுக போட்ட வழக்குகள் அதிகமா? அதிமுக போட்ட வழக்குகள் தான் அதிகம். அரசாங்கமே வழக்கு போடுது. இன்னும் சொல்ல போனா ஷாஹின் பாக்ல சிஏ போறதுல அண்ணன் பேசினாருன்றதுக்காக தேச துரோக வழக்கு போட்டது அதிமுக அரசு. நாத்தன் கட்சியுடைய முகமாக இருக்கக்கூடிய அண்ணன் இர்மோன கார்த்தி அவர்கள் மேல குண்டாஸ் போட்டுச்சு. இப்படி எத்தனையோ வழக்குகள் இதெல்லாம் வந்து போட்டது திமுக அதிமுக அரசு. அதிமுக அரசே அனன்சிமானுக்கு எதிராக தான் இருந்துச்சுன்றப்ப தனிநபர் புகார் எப்படிங்க அனன்சிமானுக்கு தடுக்க முடியும்? அவருக்கு என்ன அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்ப இருந்துச்சு. சரி, அரசியல் உங்க வாதப்படியே வைப்போமே, போலீஸ் கிட்ட புகார் கொடுக்க முடியாது, எஸ்பி கிட்ட புகார் கொடுக்க முடியாது, மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுக்க முடியாது, நீதிமன்றத்துக்கு ஏன் போகல? நீங்க அப்படி போக முடியுமா? ஏங்க போக முடியாது? மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு பிரைவேட் கம்பெனி கொடுத்துக்கலாமாங்க, குற்றவியல் நீதிபதி கிட்ட? அதே கொடுக்கல. சரி, ஹைகோர்ட்ல போட்டுருக்கலாமே, ஏன் போடல? இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவருக்கு கல்யாணம் நடந்ததே எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாம தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கறாங்க. புகார் மனுவுல சொல்லி இருக்காங்க. என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒதுங்கி போயிட்டீங்க, அதுதான் வழிகாட்டுது. இல்லையா நீங்க குறிப்பிட்ட மாதிரி? நான் என்ன கேக்குறேன், 2012 வாக்குறுதி தர்றாரு, ஆமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. இப்போ உனக்கு உண்மையிலேயே அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதா நோக்கம் அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? மறுபடியும் வந்து புகார் தான் கொடுத்திருக்கணும். அண்ணன் கூடல முதல்ல இருந்திருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா கூடல டச்ல இருந்திருக்கணும். சரி, டச்ல இல்ல, ஒதுக்கி வச்சாரு சீமானு, மறுபடியும் புகார் கொடு. கல்யாணம் ஆகும்போது புகார் கொடுக்கல, அடுத்து 10 ஆண்டுகளுக்கு புகார் கொடுக்கல. நீ 10 வருஷம் எங்க போயிருந்த? எங்க வனவாசம் போயிருந்த? கேள்வி எழுமா இல்லாதா? இல்ல அதான் அவங்க சொல்றாங்க இல்லையா, தெரியாம எப்படிங்க இருக்கும்? தெரியாம எப்படி இருக்கும்? நீ சோசியல் மீடியால வீடியோ போட்டுட்டு தானே இருந்த, சும்மா இருந்தியா? உனக்கு தெரியாம இருந்த நீ சோசியல் மீடியால வீடியோ போட்டுட்டு இருந்த. சோசியல் மீடியால வீடியோ போட தீர்வு கிடைக்குமா? ஃபேஸ்புக்ல ரீல்ஸ் போடுறதுனாலயோ, ட்விட்டர்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறதுனால, வீடியோ போடுறதுனாலயோ தீர்வு கிடைக்குமா? தீர்வு எங்க கிடைக்கும்? அங்க போய் கதவு தட்டுறது விட்டு போட்டு
அது ஒரு அரசியல் நீயா ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு வீடியோ போட்டுட்டு இருந்துட்டு தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல அந்த சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் 2023 வந்தாங்களே. நான் வரேன், அடுத்து வரேன். என்டிடிவி பிரஸ் மீட்ல நீயே சொல்லி இருக்கிறீங்க, நாங்க வந்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வாக்குறுதி கொடுத்தாரு, இப்ப பிரிஞ்சு போயிட்டாரு, தட் இஸ் நாட் a big issue நீயே சொன்னீங்க இங்கிலீஷ்ல. அப்புறம் அப்ப கல்யாணம் பண்ணதெல்லாம் உனக்கு தெரியும், அன்சிமான் வேற கல்யாணம் பண்ணது உனக்கு தெரியும், அவரை வந்து உனைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை, எப்பயுமே விருப்பம் இல்லை, இன்னைக்கு இல்லை என்னைக்கும் இல்லைன்றதும் உனக்கு தெரியும். உன்னோட நோக்கம் காசு, காசுக்காக திரும்ப பண்ணி வந்திருக்க நீ சொல்றேன். சரி, இப்போ 2023 கம்ப்ளைண்ட்டுக்கு வருவோம். இப்போ 2011 கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கும் 23 உள்ள கம்ப்ளைண்ட்டுக்கும் வேறுபாடுகள் இருக்கு. அதாவது ஒரு வழக்கினுடைய ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, வழக்கினுடைய அடிப்படை கூறுகள், அது எப்பயுமே மாறாது. சரி, இப்போ முதல்ல வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்வாங்க. ஆமா, எஃப்ஐஆர்ல இல்லாத கண்டென்ட்ஸை திரும்ப வந்து சேர்ப்பாங்க, அது வந்து கிடைக்காத தகவல்களை திரும்ப சேர்ப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஒரு தகவல் கிடைக்கும், அப்புறம் வந்து விட்னஸினுடைய சான்றுகளில் அவங்க வந்து ஒரு தகவல் கிடைக்கும், கலாய்வுக்கு போகும்போது ஒரு கிடைக்கும், இது மாதிரி நிறைய கிடைக்கும், கன்ஃபெஷனில் கிடைக்கும், இப்படி பல இதுகளில் கிடைக்கும். அதை வந்து திரும்ப சேர்ப்பாங்க, ஃபைனல் ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட்டில் சேர்ப்பாங்க. இவங்க என்ன கேள்வினா, எஃப்ஐஆரில் உள்ள ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட்ஸை மாற்ற முடியாது. ஓகே, ஒரு வழக்கினுடைய அடிப்படை கூறுகள் மாறவே செய்யாது. இப்போ சீமான் ஏமாத்திட்டாருன்னு சொல்றேன், இப்போ ஏமாத்தின சீமானில் இன்னொரு ஆள் மாற்ற முடியுமா? வாய்ப்பே இல்லையே, மாற்ற முடியும், ஏன்னா இது ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட், வழக்கினுடைய ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட். அதே மாதிரி தான் அந்த ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட்ல வந்து முதல்ல என்ன சொல்றேன் அப்படின்னா, திருமணம் நடக்கலன்னு 2011 புகார சொல்றேன், திருமணம் செஞ்சுக்கிறதா வாக்குறுதி கொடுத்து கொடுத்துட்டாருன்னு முதல்ல சொல்றேன். ரெண்டாவது இதுல என்ன சொல்றேன், மதுரையில நாங்க வந்து மாலையை மாத்திக்கிட்டோம், திருமணமே நடந்துருச்சுங்கிறேன். அப்பதான் நீதிபதி என்ன கேள்வி கேட்கிறாரு, நான் திருமணம் நடந்துருச்சு அப்படின்னா அப்ப முதல் பொண்டாட்டி விஜயலட்சுமி கேள்வி அங்கதான் கேள்வி கேட்கிறாங்க. கண்டிப்பா, அப்ப திருமணம் நடந்துட்டு இருக்கு, என்ன ப்ரூஃப் இருக்குது? சரி, ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட் எப்படி மாறும்? 2023 திருமணம் நடந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த வாய் எதுக்கா 2011 புகார்ல சொல்லல? நீ அப்பல்லப்பா சொல்லிருக்கணும். கண்டிப்பா, அப்பயும் சொல்லல. அப்ப புதுசா யோசிச்சு அவங்களே வந்து புகார் கொடுக்கறாங்க. இந்த ஸ்கிரிப்ட நீ வந்து 12 வருஷமா உட்காந்து யோசிச்சியா கல்யாணம் ஆகி சொல்றதுக்கு? அப்ப இது உன் ஸ்கிரிப்ட், திமுக ஸ்கிரிப்ட், அது கேள்வி இல்ல. கண்டிப்பா, இன்னொரு படி மேல போய் குடுத்து காட்டுறேன். இந்த வழக்கை நடத்துறது முன்னாள் நீக்கே கிடையாது, இந்த வழக்கை நடத்துறது வந்து திமுக. வெளிப்படையாக தெரியுது. இல்ல எப்படி சொல்றேன் என்ன கேக்குறேன், இப்ப 2000 சரி ஒரு வாரத்துக்கு அப்படி வைப்போம், அதிமுக ஆட்சி சீமானுக்கு வந்து ஃபேவரா இருந்துச்சு, அரசியல் செல்வா கூட சீமானு இருந்தார், ஓ அதப்படி வைப்போம். 21 ஆட்சி மாற்றம் நடந்துச்சுல்ல, மே மாசம் 7ஆம் தேதி வந்திருக்க வேண்டியதுனா 21லயே. சரியான கேள்வி. ஏன் 2024 பாராளுமன்றத்துக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி வர்ற? ஏன்னா தேர்தல் இருக்குது, சீமானுடைய ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்ணணும். அப்போ கருத்தியலா சீமானை வீழ்த்த முடியல, சீமானுடைய தமிழ் தேசிய கருத்தியல் போய் கருத்தியல் இந்த கோளாறு இருக்குது, இதை சொல்லி உங்களால ஒண்ணும் செய்ய முடியல. அப்ப என்ன பண்றாங்க, பெங்களூர்ல இருந்து முன்னாள் நடிகை இந்த ஓட்டத்தக்காளி திரும்ப தூக்கிட்டு வந்து மறுபடியும் ஒரு புகாரை கொடுக்க வச்சு அதை இஷ்யூவா சென்சேஷனலா மாத்தி அது மூலியமா ஏதாவது ஆதாயம் பொருள் நினைச்சா அதையும் அடிச்சு நொறுக்கி கட்சி அங்கீகாரம் வாங்கிட்டோம். சரியா? இப்ப மறுபடியும் இப்ப 2023 அந்த பஞ்சாயத்து எல்லாம் வந்து முடிஞ்சது. இப்ப அந்த புகார் நினைச்சாங்க, அந்த புகார உறுதியா நின்னியா? இல்ல, அதையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. அந்த தெலுங்கு பொம்பளை ஒரு கூட்டு வந்தாங்க, கண்ணாடி போட்டு, வீரலட்சுமி ஏதாவது ஒரு பேர், அந்த பேர்லாம் சொல்லாதீங்க, பேர்லாம் சொல்றது அருவருப்பு. சரி, அதுக்கு முன்னாள் நடிகைன்னு பேசிட்டு இருக்கு. சரி, அப்ப அந்த முன்னாள் நடிகை இந்த டுபாக்கூர் இந்த எல்லா ஓட்டத்தக்காளி ஒன்னா சேர்ந்துட்டு வந்து புகார் கொடுத்துச்சு. அப்ப அவங்களுக்குள்ளே வெட்டிக்கிட்டு செத்தாங்க, அதெல்லாம் பார்த்தோம். அப்ப இந்த புகாரை கொடுத்ததுலயா நீ உறுதியா நின்னியா? இல்ல, அதையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. மறுபடியும் வாபஸ் வாங்கிட்டு ஓடுறேன். சரிப்பா, அந்த ஆட்சி உனக்கு எதிராக இருந்துச்சுப்பா, இந்த ஆட்சி உனக்கு யாரு சீமானுக்கு ஆதரவா இருக்க எதிர்ப்பா இருக்கா? எதிர்ப்பாதான் இருக்கு, எதிர்ப்பாதானே இருக்குது. கண்டிப்பா, இதுலயே உறுதியா இருக்கணுமே. அப்படி பார்த்தனா 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி சீமானுக்கு ஆதரவுனா திமுக ஆட்சி உனக்கு ஆதரவா இருக்குப்பா. கண்டிப்பா, சரி, உனக்கு ஆதரவா இருக்கா இல்லையா? சீமானுக்கு எதிர்ப்பா இருக்குது, அதே இருக்க முடியாது. ஆமா, திமுக ஆட்சி சீமானுக்கு ஃபேவரா இருக்கு நேரா சொல்லுவாங்களா? வாய்ப்பே கிடையாது, சொல்ல மாட்டான், பாமர சொல்லுவான் சீமானுக்கு எதிராக தான் இருக்குது. ஏன்னா கீரி மாமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் திமுக கூட எதிர்த்து மோதி போராடிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த ஆட்சி உனக்கு ஆதரவா தானே இருக்குது, ஏன் வாபஸ் ஆகிட்டு ஓடுன? சரி, இந்த ஆட்சியில சீமானுக்கு அரசியல் செல்வாக்கு வந்துருச்சா? எம்எல்ஏ ஆயிட்டாரா? எம்பி ஆயிட்டாரா? இல்லையே. ஏன்னா ஒரு புகார் கொடுக்கிறது நம்ம ஒரு எஃப்ஐஆர் ஆக்குறதுக்கு அவ்வளவு பாடுபடுறோம். கண்டிப்பா, இந்த ஆட்சியில அவ்வளவு அடக்குமுறைகள் நமக்கு எதிராக இருக்கு. இந்த ஆட்சியில நீங்க போய் வாபஸ் வாங்கிட்டு ஓடுற, என்ன உனக்கு அரசியல் அழுத்தம் இருந்துச்சு? அப்ப உனக்கு கேஸ் நடத்துன்றது என்ன இல்ல, காசு. அப்ப அவங்க என்ன திமுக என்ன சொல்லிருப்பாங்க, இந்த மறுபடியும் ஒரு புகாரை கொடு, நம்ம ஆட்சி பாத்துக்கலாம், உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, காசு தானே நான் போட்டு விடுறேன், நீ வந்து புகார் கொடுத்த வாங்கிட்டு ஓடிட்டேன், சரி கேஸ் வாபஸ் வாங்கிட்டேன். சரி, நீதிமன்றம் குவாஷ் பெட்டிஷன் நம்ம போடுறோம் 2023 தான் அந்த பெட்டிஷன். அதாவது 2011 கொடுத்த எஃப்ஐஆர் 1007க்கு 2011 அந்த கிரைம் நம்பர். இந்த கிரைம் நம்பரை இவங்க என்ன பண்றாங்கன்னா 2012 விட்ரா பண்ணும்போது கூட அதை வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க. இதுல அதுல இன்னொரு கேள்வி எழும், இப்ப சீமானுக்கு ஆதரவாக அதிமுக ஆட்சி இருந்துச்சு அப்படின்னா
எஃப்ஐஆர் எப்படிப்பா க்ளோஸ் பண்ணாம வச்சிருப்பான்? கண்டிப்பா அன்னைக்கே க்ளோஸ் பண்ணி ஒழிச்சு கட்டி இருப்பாங்க. ஜெயலலிதா எப்படி சீமானுக்கு ஆதரவு இருக்க முடியும்? முதல்ல 16, 17, 16 வரைக்கும் ஜெயலலிதா என்னுடைய ஆட்சியிலோ கண்டிப்பா அப்ப எப்படி இருந்திருக்க முடியும்? அப்ப எஃப்ஐஆர் வந்து க்ளோஸ் பண்ணல. அப்ப எஃப்ஐஆர் வந்து பெண்டிங்ல இருக்குது. அப்ப அந்த எஃப்ஐஆர் திரும்ப ஓபன் பண்றதுக்காக தான் 23 இந்த கம்ப்ளைண்ட். அப்ப அந்த எஃப்ஐஆர் 2011 உள்ள எஃப்ஐஆர் குவாஷ் பண்றதுக்காக தான் இந்த குவாஷ் பெட்டிஷன் நம்ம போட்டோம். அதனுடைய தீர்ப்பு தான் இது. இப்போ இந்த குவாஷ் பெட்டிஷன் நம்ம போடுறோம்ல, இது ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவருடைய பெஞ்சில் வந்து இருந்துச்சு. அப்ப 2 முறையா அவனை வந்து ஆஜராக சொல்லி போட்டாரு. ஆஜரானியா நீ? இல்ல அந்த அம்மா வரவே இல்ல. லாஸ்டா ஒன் மோர் சான்ஸ். அப்ப நீ வழக்கு நடத்து, நீ ஏன் ஓடி ஒளியற? நம்ம பக்கம் மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்ல, நம்ம வழக்கு நடத்துறோம். நீ இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடுறியா? போறோம். வலசர பக்கத்துல ஆஜரானார் அண்ணன் சீமான். ஆமா இல்லையா? வக்கீல் கூட ஆஜராகல, அண்ணியோட ஆஜரானாரு. ஆஜராகி விளக்கத்தை கொடுத்துட்டு வந்தாரு. நீதிமன்றத்துல நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ஆஜராகிறோம். நம்ம கேஸ் நடத்துறோம், நம்ம குவாஷ் பெட்டிஷன் போடுறோம். அந்த அம்மா வரல, மேல பெரிட் இருக்கு கேஸ்ல உனக்கு வந்து இது இருக்குது அப்படின்னா நீ ஏன் ஓடி ஒளியற? வா, நீ கோர்ட்டுக்கு வா, பேசுவோம். ஏன் ஓடி ஒளிய? இன்வெஸ்டிகேஷன் ஏன் கோர்ட்டுக்கு சம்மனுக்கு நீ ஆஜராக மாட்டற? ஆனந்த் வெங்கடேஷ் கடைசியா ஒரு உத்தரவு போட்டாரு. என்ன உத்தரவு போட்டாரு? சரி, நேர்ல வர முடியலையா, வீடியோ கான்ஃபரன்ஸ் ஆஜராகு. ஓ, அந்த அளவுக்கு நடந்துட்டாரு. நீ கேஸ் வந்து பெட்ரூம்ல உட்கார்ந்து நடத்தலாம், கேஸ் இந்த ரூம்ல உட்கார்ந்து கேஸ் நடத்தலாம். நீ கோர்ட்டுக்கு நீங்க அலையணும் தேவையில்ல, காசுலாம் தேவையில்லை. ஹைகோர்ட்டுடைய லிங்க்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா போன் மொபைல் போன்ல ஆஜராகல. மொபைல் இன்டர்நெட் இருந்தா போதும். அது இல்லையா? வீடியோ போடுறதுக்கு இன்டர்நெட் இருக்கு, வீடியோ போடுறதுக்கு மொபைல் இருக்குது, அசிங்கமா சோசியல் மீடியால பேசுறதுக்கு ஏய் சீமான் அப்படின்னு போடுறதுக்கு இது இருக்குது. நீதிமன்றத்தில் ஆஜராகிறதுக்கு உனக்கு இல்லையா? அப்ப ஆனந்த் வெங்கடேஷ் அப்படி ஒரு உத்தரவு போட்டாரு. சரி சரி, இதுலயாவது ஆஜரானியா நீ? இல்ல, இதுலயும் ஆஜராகல. வீடியோலயே ஆஜரா. இந்த 17ஆம் தேதி வந்துச்சுல, 17/2/2020 இந்த மாசம், இதுலயாவது ஆஜரானியா நீனா? இதுலயும் ஆஜராகல. அப்ப வெறுமனே இவருடைய புகார்லயே இவ்வளவு முரண்கள் இருக்குது. 2011 கொடுத்தது, 2012 வாபஸ் வாங்கினது, 2013 அண்ணனுக்கு வந்து திருமணம் ஆனது, 19 குழந்தை பிறந்தது, 2023 இவ மறுபடியும் புகார் கொடுத்தது, அந்த புகார் மறுபடியும் விட்ரா பண்ணிட்டு ஓடினது. இது எதையுமே நீதிபதி கருத்துல கொள்ளல. முழு பூசணிக்க சோத்துல மனைக்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த 10 ஆண்டுகளை நீதிபதி அப்படியே முழுங்கிட்டாரு. எதையுமே இந்த இளந்தரின் கருத்துல கொள்ளாம அவங்க வந்து புகார் கொடுத்துட்டாங்க. வெறுமனே இந்த தீர்ப்பு அப்படின்றது வந்து அந்த புகாரை அடிப்படையாக மட்டுமே வச்சு கொடுத்த தீர்ப்பு. இல்ல, அந்த புகார்ல இவ்வளவு முரண்பாடு இருக்கு. இப்ப குறிப்பா அவங்க அந்த புகார்ல ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி இருப்பாங்க. அவங்க அக்காவோட கணவர், அவர் வந்து பாத்தீங்கன்னா கன்னட திரையுலகில் ஒரு புகழ்பெற்ற நடிகர். அவங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்திருக்கு, ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. அந்த குழந்தைய அவங்க அக்காவோட கணவர் வந்து தூக்கிட்டு போயிடுறாரு. இதை வந்து மீட்டு கொடுக்க சொல்லி அண்ணன் சீமான் கிட்ட உதவி கேட்டு 2008 வலசரவாக்கத்துல இருக்கிற நாம் தமிழர் கட்சி ஆபீஸுக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. முதல்ல இதுவே தப்பா இருக்கு. கட்சியே இல்லையா அன்னைக்கு? அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் அந்த கவுண்டர் பண்ணி கேட்பாரு, டைவர்ஸ் கேஸ்லாம் நம்ம கிட்ட வருது, நீதிமன்றமா கேட்பாரு, போலீஸ் ஸ்டேஷன் கேட்பாரு. அதே மாதிரி என்ன பிள்ளைய அவன் தூக்கிட்டு போயிட்டான்னா சீமானன் எப்படி என்ன செய்ய முடியும்? வேற ஏதாவது உதவி பண்றதுக்கா வந்திருக்கலாம். எங்க வந்திருக்க நீ? கட்சி ஆபீஸுக்கு வந்திருக்க. இதே முரணு. கட்சி ஆரம்பிச்ச இயக்கம் வந்து 2009, கட்சி ஆரம்பிச்சது 10, அப்புறம் 2008 எப்படி வந்திருக்க முடியும்? அதே முரணு. இப்படி பல விஷயங்களை கருத்துல கொள்ளலாம். அந்த பெட்டிஷன் எல்லாம் அப்படி அப்படி ஓரமா வச்சுக்கிட்டு இந்த தீர்ப்புக்குள்ள வருவோம். சரி, இப்ப தீர்ப்புக்குள்ள என்ன சொல்றாங்க? இந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் மனுதாரர் புகாரை வந்து வாபஸ் வாங்கிட்டு போனாரு. அதாவது திருமணம் பண்ற வாக்குறுதி அடிப்படையில் 2012 வாபஸ் வாங்கி போனான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2023 வந்து மறுபடியும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பேசிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? however once again she had sent a message through WhatsApp on 23/9/2023 to the investigation officer. அந்த புகார் கொடுத்தது, புகார் வாபஸ் வாங்கினது 16/9/2023. சரி, வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு சரியா 23/9/2023 அன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு ஐஓக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல இந்த முன்னாள் நடிகை வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறாங்களாம். என்னன்னு? அதாவது stating that she does not want to withdraw the complaint and she wanted to proceed as against the petitioner. விசாரணையை கண்டினியூ பண்ணுங்க, வித்ட்ரா பண்ண விரும்ப இல்ல. சரி, நான் வந்து என்ன பண்றேன்னா மறுபடியும் இதை வந்து கேஸ் வந்து தொடர விரும்புறேன். வித்ட்ரா பண்றேன்னு கையில் எழுதி கொடுத்தத ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஒரு போலீஸ், ஒரு சட்டம் வந்து கருத்துல கொள்ளணுமா? இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து கருத்துல கொள்ளணுமா? கையில டாக்குமெண்டா இருக்கிறது தான். நீங்க இந்த முன்னாள் நடிகை வந்து Facebookல வீடியோ போடுறது அதெல்லாம் கருத்துல கொள்ளுங்களேன். அது போடுற ட்வீட், அது போடுற Facebook போஸ்ட் எல்லாத்தையும் கருத்துல கொள்ளுங்களேன். ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் எவிடன்ஸ். அட்லீஸ்ட் மெயில கூட கன்சிடர் பண்ணலாம்.
எவிடன்ஸா? கண்டிப்பா. வாட்ஸ்அப் மெசேஜ் எப்படி கன்சிடர் பண்ண முடியும்? ஓ, இப்ப அப்படிதான் சொல்லி இருக்காங்களா? ஆமா, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. வாதம் இது, அரசு தரப்பு வாதம் இது, போலீஸ் தரப்புல ஆஜரான அவங்களுடைய வாதம் இது. இல்ல, அது எப்படி சான்றா இருக்க முடியும்? நீங்க சொன்ன மாதிரி மெயில்ல அனுப்புனா கூட அது ஒரு கம்ப்ளைண்டா எடுத்துக்கலாம். நீ வந்து 2 தடவை புகார் கொடுத்துட்டு 2 தடவை வித்ட்ரா பண்ணிட்டப்பா நீ. ஆமா, பொலிட்டிக்கல் பிரஷர். என்ன பொலிட்டிக்கல் பிரஷர்? பொலிட்டிக்கல் பிரஷர் நீ கோர்ட்டுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேளு. மிரட்டுனாங்க அப்படின்னு. என்ன மிரட்டுறதுக்கு என்ன இருக்கு? மிரட்டுறதுக்கு நாங்க என்ன போலீஸ் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறோமா, இல்ல வேற ஏதாவது கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோமா? நான் இதை கேஸ் நாங்க வந்து நடத்திட்டு இருக்கிறோம். கேஸை நாங்க வந்து சட்ட ரீதியா மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். சட்ட ரீதியா எல்லாமே இது வந்து நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். இல்ல மிரட்டுறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேக்குறேன். மிரட்டுறதா குவாஷ் பெட்டிஷன் நாங்க மூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. நேரம் அங்கே போய் மிரட்டிட்டு போயிட்டே இருப்போமே. கரெக்ட். பேசணும்னா அவனை அது பண்ணிருப்பேன், இதாக சொல்லியிருப்போமே. அப்படி எதுவுமே சொல்லலையே நாங்க. சரி, மிரட்டுறாங்கன்னா அதுக்கு என்ன ப்ரூஃப் காமிங்க? ஒண்ணும் கிடையாது. அப்ப இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, போற போக்குல திமுக ஐடி விங்கு தூக்கி போடக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் நீதிபதியே வந்து இதுல வந்து சொல்றாரு. என்ன சொல்லி இருக்காரு? முக்கியமான விஷயங்களை வந்து இதுல சொல்லணும். என்னன்னா, however he had also insisted, யாரு சீமான் அண்ணன், ஆமா, insisted to abort her pregnancy. ஹெர்னா யாரு? முன்னாள் நடிகை. more than 6 to 7 times. 6 7 6ல இருந்து 7 தடவை. சரியா ஞாபகம் இல்லையா? எண்ணிக்கை அதிகமானதால ஞாபகம் இல்லையா? சரி. அண்ணன் சீமான் வந்து வற்புறுத்தி அந்த கருவை வந்து கலக்க வச்சாங்க. என்னன்னா, இது என்ன ஆம்லெட் ஆஃப் பாயில முட்டை கருவை கலக்கிற மாதிரி வந்து கலக்கி சொல்றேன். உண்மையிலே வேடிக்கையா இருக்கு. ஏன்னா அந்த ஓபன் கோர்ட் ஆர்குமெண்ட்ல நான் வந்து இருந்தேன். சரி. சீனியர் ஜான் சத்தியன் வைக்கும்போது நாங்க இருந்தேன், பிரசன்டா இருந்தேன். நான், அட்வொகேட் ஃபாசில், இவங்கெல்லாம் இருந்தோம். ரூபன் அண்ணன், இவங்கெல்லாம் எல்லாம் இருந்தோம். ஜான் சத்தியன், ஆர்குமெண்ட் சங்கரன் எல்லாம் இருந்தோம். அப்ப இதை வந்து சொல்றாருல 7 டைம்ஸ்னு. இப்ப கலாச்சாரம்னா இதுக்கு மெடிக்கல்ல என்ன ப்ரூஃப்? இல்ல, நீங்க அப்படி கேட்டக்கூடாது அப்படிங்கறதுனாலயோ என்னமோ புகார்ல என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாங்க? கட்டாயப்படுத்தி எனக்கு கருக்கலைப்பு மாத்திரை கொடுத்துதான் கருவை கலைச்சாருன்னு சொல்லி இருக்காங்க. மாத்திரையா, தூக்க மாத்திரையா, ஸ்போர்லாக் மாத்திரையா, மாத்திரை ஒண்ணு கொடுங்க கேட்டு வாங்குறதுக்கு அப்படி எல்லாம் கிடைக்காதா? பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எப்படிங்க கருக்கலைப்பு மாத்திரை கிடைக்கும்? அப்படின்னா எல்லாருமே வந்து கருக்கலைப்பு மாத்திரை பண்ணிட்டு போயிருவாங்களே, அபார்ட் பண்ணிட்டு போயிருவாங்களே. எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க? அபார்ஷன் உங்களுக்கு அவ்வளவு. அதான் நான் என்ன முட்டை கருவு கலைக்கிற மாதிரி சொல்றீங்கன்னு தான் நான் வந்து எவ்வளவு நக்கலா கேட்டேன். அப்ப இதுவே போய் அப்ப இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? இன்னைக்கு வந்து தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சு. நீங்க வந்து சயின்டிபிக்கா நம்ம வந்து மேம்பட்டு இருக்கிறோம். எல்லாமே வந்து வித்தின் டே கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் கண்டிப்பா செஞ்சிருக்காங்களா? இல்ல, அப்படியே அவங்க சொல்றது உண்மையா இருந்தாலும் ஒரு தடவை ஏமாந்துருக்கலாம், 2 தடவை ஏமாந்துருக்கலாம். அந்த வழக்கோட வர சொல்லுங்க. அடுத்து நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஒன்னு மேற்கோள் காட்டி இருக்கிறோம். அந்த வழக்கை சுட்டி காட்டும் போது நான் இதை பேசுறது சரியான பொருத்தமாக இருக்கும். சரி. இப்ப இது ஒரு குற்றச்சாட்டா 7 போற போக்குல சொல்லிட்டு போறாரு. எதை அடிப்படையா வச்சு? அந்த முன்னாள் நடிகையினுடைய வாக்குமூலத்தை மட்டுமே, புகாரை மட்டுமே அடிப்படையா வச்சு சொல்றாரு. எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இதை பிடிச்சுதான் இந்த கொத்தடிமை கும்பல் என்ன பண்ற கலா கொத்தடிமைகள் நீதிபதியே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன ப்ரூஃப் இருக்குது? ஒண்ணும் கிடையாது. சரியா? ஒண்ணு. ரெண்டாவது, he had also extracted huge money from the second respondent. முன்னாள் நடிகை கிட்ட இருந்து அண்ணன் சீமான் வந்து பெரிய பணத்தை வந்து வாங்கி இருக்கிறார். 68 லட்சம் அத சொல்லிருக்க. இதுல சொல்லி இருக்காங்க, புகார் மனுவுல சொல்லி இருக்காங்க. லட்சம் கொடுக்குற வக்கு இருந்துச்சுன்னா நீ எதுக்கு ஓத்துண்டி 500 ரூபாய் போடு, அக்கா உடம்பு சரியில்லை அப்படின்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க? எதுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க? இல்ல, சீமானுக்கு காசு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு காசு இருந்துச்சு அப்படின்னா உன் அக்காக்கு நீ வைத்தியம் பார்க்க மாட்டியா? இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, தீர்ப்புல நீதிபதி வந்து தொடக்கத்திலேயே சுட்டி காட்டி இருப்பாரு ஃபேமிலி ப்ராப்ளம், கேரியர் ப்ராப்ளம். கேரியர்னா அவங்களோட பிலிம் இண்டஸ்ட்ரியிலயும் ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. தோல்வி அடைந்த ஒரு நடிகங்க. ஆமா, பாவம் போனா பொழைச்சு போற ஒரு கெஸ்ட் ரோல் கொடுத்தாரு அண்ணன் சீமான். ஆமா, அதுக்கு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம அண்ணனுடைய வளர்ச்சி பொறுக்க முடியும். அண்ணா சினிமாவில் ஒரு பக்கம் இருந்து மாறி வந்து அரசியல் கட்சி தொடங்கி பெரிய ஆளாயிட்டார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சீமான்னு சொன்னா தெரியாத ஆளே கிடையாது. உலக தமிழர்கள் மத்தியில அங்கீகாரத்தை அடைஞ்சிட்டாரு. நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வந்து கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்குது. இப்போ இதை வந்து பொறுத்துக்கொள்ள முடியாம இந்த சினிமா நடிகையை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு குரல் விதியை காட்டுறாங்க. அப்ப சினிமாவில் தோத்த ஒரு நடிகை உனக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது உனக்கு. நீ ஒரு ப்ரொஃபஷனல் தோல்வி அடைஞ்சிட்ட. இப்போ இதை வந்து பொறுத்துக்கொள்ள முடியாம நீ என்ன பண்ற? அண்ணன் சீமானவருடைய வளர்ச்சி பொறுக்க முடியாம இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் சுமத்தி அவ்வளவு பிடிக்கிட்டாரு, இவ்வளவு ரூபா பிடிக்கிட்டாரு அப்படின்னு இப்ப இருக்கு. அவ்வளவு ரூபா உனக்கு ஏது? முதல்ல 60 லட்சம் உனக்கு ஏது? அதான் நான் சொல்ல வந்தேன். கேரியர் ப்ராப்ளம் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்றாங்க. இருக்கிற நீ அண்ணன் கிட்ட பிச்சை எடுக்க வந்த,
எனக்கு வந்து கஷ்டமா இருக்குது, பொருளாதார உதவி செய்யுங்கன்னு. அவர் மனிதாபிமானம், யார் நீங்க போனாலும் காசு தருவார், நான் போனாலும் காசு தருவாரு. கண்டிப்பா என் கஷ்டம்னு வந்துட்டா அப்ப சும்மா விடவே மாட்டார், காசு கொடுப்பாரு. அப்படி உனக்கு பார்த்து உதவுனதுதான் இங்க பிரச்சனை. அண்ணனுடைய பெருந்தன்மை தான் அண்ணனுக்கு வந்து பிரச்சனையா மாறி, ருசி கொண்ட பூனையா மாறி காசு பறிக்க தொடங்கிட்டாங்க. சீமான் நல்லா காசு தராரு, அப்ப இதை அடிப்படையா வச்சு நம்ம வந்து காசு வருவோம் அப்படின்னு வந்து தொடர்ச்சியா நீ வந்து காசு வேண்டி இருக்கிற. சரி, அதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. அதாவது கருக்கலைச்சுன்னு சொல்ற, அதுக்கு சயின்டிபிக் ப்ரூஃபும் கிடையாது. காசு கொடுத்தேன்ற அதுக்கும் ப்ரூஃப் கிடையாது. சரி, காசு கொடுத்து எப்படி கொடுத்து, ஏதாவது ப்ராமிஸ் நோட்ல எழுதி வாங்கிட்டு கொடு. வாயில சொன்னா இப்ப நான் தான் சொல்லாம, அந்த முன்னாள் நடிகை அபுபக்கருக்கு என்கிட்ட 1 கோடி ரூபாய் வாங்கிருச்சு, நானும் தான் சொல்லாமங்க. என்ன ப்ரூஃப்? நீங்க என்கிட்ட 1 கோடி ரூபாய் வாங்கிட்டீங்க, நான் சொல்றேன் மகிழன் என்கிட்ட 1 கோடி ரூபாய் வாங்கிட்டாரு, நீதிமன்றத்தில் 1 கோடி ரூபாய் வாங்கிட்டாங்க, நீதிமன்றம் காரி துப்பாதா? நீங்க 1 கோடி ரூபாய் என்ன ப்ரூஃப்? ஏன் கேட்கல நீதிமன்றம்? இதை எதுவுமே கேட்கலையா? எதுவுமே கேட்கல. அப்போ என்னங்க ப்ரூஃப்? முதல்ல இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றதுல கோர்ட்லயா சொல்லிச்சு? அட்லீஸ்ட் இல்ல, போலீஸ் கொடுத்த கன்ஃபெஷன் 161 ஸ்டேட்மெண்ட். ஆமா ஆமா, 4 பக்க ஸ்டேட்மெண்ட், அதை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க கருக்கலக்கு போட்டாங்க, பெரிய பணத்தை இது பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து கோர்ட்லயே சொல்லு. நீ இந்த கோர்ட்டுக்கே வர மாட்டேங்க. அப்ப கோர்ட்டுக்கே வராத ஒருத்தங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அடிப்படையா வச்சுக்கிட்டு நீதிபதி இந்த மாதிரி எழுதுறாருன்னா இதெல்லாம் என்னன்னு சொல்ல. இப்ப கூடுதலாக நீங்க அடுத்த கேட்டதுக்கு வருவோம். சரி, இப்ப இதுல வந்து நம்ம வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்து மேற்கோள் காட்டுறோம். என்ன ஜட்மெண்ட்? அதை நான் நம்பரோட சொல்றேன். எஸ்எல்பி கிரிமினல் நம்பர் 2793 ஆஃப் 2024. ஓகே. கேஸ் டைட்டில் வந்து காஸ்ட் டைட்டில் வந்து பிரசாந்த் விசஸ் ஸ்டேட் ஆஃப் என்சிடி ஆஃப் டெல்லி டேட்டட் 2011-2024 சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட். சிறப்பு. இப்போ இது வந்து டிட்டோ கேஸ். என்ன கேஸ் அப்படின்னா, இதுல வந்து மனுதாரரும் எதிர்மனுதாரரும் என்ன பண்ணாங்கன்னா உறவுல இருக்கிறாங்க. பல தடவை இவங்க வீட்டுக்கு அவங்க போயிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு இவங்க போயிருக்காங்க, 2 பேரும் பார்க்க செஞ்சு இருக்காங்க, 2 பேரும் விரும்பி வந்து உறவுல இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா 2019ல இந்த ஆண், அதுல வந்து ஆண் என்ன பண்றாரு அப்படின்னா தனியா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாரு. இந்த சமயத்துல அந்த பெண்ணு போயிட்டு ஒரு புகார் கொடுக்குறா. இதே மாதிரி இந்த முன்னாள் நடிகை கொடுத்த அந்த புகார் மாதிரியே என்னைய வந்து திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு, ஃபால்ஸ் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ்னு சொல்லுவாங்க சட்ட மொழியில. ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணிட்டு என்னை வந்து அனுபவிச்சுட்டு கலத்தி விட்டுட்டு போயிட்டார் அப்படின்றது தான் அதுல கொடுத்த அந்த புகார். இதே இவங்க கொடுத்த புகார். இப்ப இந்த புகாரை வந்து கருத்தில் எடுத்துக்கொண்டு அவங்க நம்மள எஃப்ஐஆர் போடுறாங்க. அது ஹைகோர்ட்டுக்கு வந்து குவாஷ் வந்து இவர் மூவ் பண்றாரு. மூவ் பண்ணும்போது ஹைகோர்ட் என்ன பண்ணிருந்தா இதே மாதிரி குவாஷ் வந்து தூக்கி போட்டுருது. குவாஷ் வந்து ஏற்க முடியாது, வந்து குவாஷ் பண்ண முடியாது, ட்ரையல் நடத்தி பார்த்துக்கணும்னு சொல்லிடுது. இப்போ இவர் வந்து என்ன பண்றாருன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போறாரு. சுப்ரீம் கோர்ட் இதை வந்து தெளிவாக ஒரு விஷயத்த கருத்தில் கொள்ளுது. என்ன கருத்தில் கொள்ளுது? ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்துட்டாரு, ஒரு தலைபட்சமா உனைய வந்து உறவுல வச்சுக்கிட்டாரு, கான்சென்சுவல் செக்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ற அப்படின்னா இதே வந்து இதுக்கான ப்ரூஃப் வந்து அங்க இல்ல. அது வந்து மேட் அவுட் ஆகல. எப்படி மேட் அவுட் ஆகல? சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலை சாட்சியங்களை கருத்துல கொள்ளுது உச்சநீதிமன்றம். என்ன சூழ்நிலை சாட்சியம்? இப்போ ஒரு தலைபட்சமாக உன்னை வற்புறுத்தி உறவுல வச்சிருந்தாரு அப்படின்ற அந்த புகாருக்குள்ள போனோம், அதுல முகாதரம் இருக்குது அப்படின்னா ஒரு தடவை செஞ்சிருக்கலாம், கண்டிப்பா 2 தடவை செஞ்சிருக்கலாம், 3 தடவை செஞ்சிருக்கலாம். ஆனா அங்க அப்படி இல்லையே. நீ 6-7 முறை நீ விரும்பி ஒரு வீட்டுக்கு போயிருக்க, அவன் விரும்பி உன் வீட்டுக்கு வந்திருக்கான், அப்படி கதவை திறந்து விட்டு இருக்கிற, அவன் திறந்த கதவுக்குள்ளேயும் உள்ள போயிருக்க, 2 பேரும் சேர்ந்து பப்ளிக் பிளேசஸ்ல பார்க்க சந்திச்சிருக்கிறீங்க. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க விரும்பி இந்த உறவுல இருந்திருக்கிறீங்களே தவிர என்னல்ல வற்புறுத்தி எதுவும் செய்யல. அப்ப நீங்க லிவில்ல இருந்திருக்கிறீங்க, 2 பேரும் விரும்பி இருந்திருக்கீங்க, விரும்பி பிரிஞ்சிட்டீங்க, கல்யாணம் பண்ணி போயிட்டீங்க, அதனால இதை வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்னு இதை வந்து தூக்கி போட்டு அதை வந்து குவாஷ் பண்ணிருச்சு உச்சநீதிமன்றம். இப்ப இதுல இருந்து எந்த விதத்துல மாறுபட்டு இந்த வழக்கு இருக்குது? அண்ணனுடைய வழக்கு பெருசா எந்த ஒரு மாறுபாடுமே இல்லையே. அப்படி டிட்டோ ஜட்ஜ்மென்ட், ரீசன்ட் ஜட்ஜ்மென்ட் தூக்கி போறோம். என்னைக்கோ ஜட்ஜ்மென்ட் இல்ல, 2024 ஜட்ஜ்மென்ட். ஆமா, ஒரே ஒரு தூக்கி போடுறோம். ஒரே ஒரு அதுல என்ன ஒரே ஒரு வேறுபாடுனா, அதுல அங்க பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு, இங்க திருமணம் ஆயிடுச்சு. இதுல அந்த முன்னாள் நடிகைக்கு திருமணம் ஆகல. ஏன் திருமணம் ஆகல? ஓட்டத்தை கால இவனு வச்சிருக்க மாட்டான். அதுக்கு திருமணம் ஆகாததுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அதாங்க கேள்வி. நீ திருமணம் பண்ணிக்காததுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஓகே, அண்ணனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இங்க அவர் என்ன பண்ணுவாரு? நீ திருமணம் பண்ணிக்காத அண்ணனுடைய தவிர நீ ஒரு உதவிக்கா வர்றப்பா, பொருளாதார உதவிக்கா வர்ற, உதவி பண்றாரு, அதனை எப்படி மாத்துற? வந்து சீமான் வந்து போய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திட்டாரு சொல்ற, அதுல வந்து 23ல வந்து முரண்படுற, வாக்குறுதி கொடுக்க நாங்க வந்து கல்யாணமே பண்ணிக்கிட்டோம்னு சொல்ற. அதுக்கப்புறம் மீடியாஸ்ல பேசும்போது என்ன சொல்ற? வந்து இது மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அது ஒரு பெரிய இஷ்யூ, இட் இஸ் நாட் பிக் இஷ்யூ நீயே சொல்லிட்டு போற. அதுக்கப்புறம் வந்து புகார் வந்து 12 வாபஸ் வாங்குற, 23 வாபஸ் வாங்குற, கோர்ட்டுக்கு ட்ரையல் கூட்டா வரமாட்டேங்கிற. என்னதான் உனக்கு பிரச்சனை? ஆனா காசு பிரச்சனை.
ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ஒரு இப்ப சொல்றேன் உங்க அந்த நம்பர், அந்த முன்னாள் நடிகை நம்பருக்கு ஒரு 1500 ரூபா அனுப்புங்க. அனுப்பிட்டு இவரை பத்தி அதை பேசுங்கன்னா பேசும். ஏன்னா சீமான் மேல மட்டும் இல்ல, பல பேர் மேல புகார் கொடுத்துருக்கு. ஆமா ஆமா, யார் யாரெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ 1500 ரூபா தான். நீ 1500 ரூபாய் பிரியாணி வாங்குற காசு இல்ல. நாம அப்படி யாரையும் கொச்சப்படுத்த வேணாம். ஆமாங்க, நான் இப்ப வெளிப்படையா சொல்றேன், நீங்க அனுப்பி பாருங்களேன் நடக்குதா இல்ல என்ன கேள்விகளுங்க. 1500 ரூபாய் அனுப்பி இன்னாருக்குதான் நீங்க போற கொடுத்து பேசுனா பேசுவா. அந்த மாதிரி ஒரு ஆளு. அப்ப பண மோட்டிவ்ன்றதுக்காக இவங்க வந்து புகாரை வந்து கொடுத்துட்டு இருக்கிறான். அப்ப இதுல வந்து என்ன, அண்ணன் சீமான் அவர்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அங்க திருமணம் ஆகல. அதனால என்ன, சரி 10 வருஷமா எங்க போயிருந்த நீ, அதனால திரும்ப திரும்ப இந்த வழக்கினுடைய கண்ணிய 10 வருஷமா எங்க போயிருந்த. இந்த கேள்விக்கு வந்து பதிலே இல்ல, பதிலே கிடையாது. 10 வருஷமா எங்க போய், அவருக்கு திருமணம் நடந்து குழந்தை பிறந்து 10 வருஷம் கடந்து போயிருச்சு. இப்ப வந்து என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. அதையும் வாபஸ் வாங்கிட்டேன், மறுபடியும் வந்து கண்டினியூ பண்றேன்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறாங்க. இது ஒரு கேஸ் அப்படின்னு வந்து நீதிமன்ற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுக்குது அப்படின்னா என்ன கால கொடுமைன்றதை தவிர வேற என்னன்னு சொல்லி. இதுல நான் வந்து அந்த கருக்கலைப்பு தொடர்பா ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். அது என்ன அப்படின்னா, இப்ப ஒரு தடவை வற்புறுத்தி கருக்கலைப்பு செஞ்சுட்டாரு, 2வது தடவை சரி போனா போட்டோம், 3வது தடவை, 6 தடவை எப்படி நீ ஏமாந்த? அந்த அளவுக்கு நீ வந்து முட்டாளு. பஞ்சாயத்து வந்து அது ஓபன் கோர்ட்லயே வந்து நம்ம கேட்டோம். சரி, இந்த பஞ்சாயத்து குடும்பத்துக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமே. உனக்கு தான் புத்தி இல்ல, குடும்பத்துக்கா புத்தி இருந்துச்சா இல்லையா? இல்ல இல்ல, அந்த அம்மா புகார் மனுவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க கர்ப்பமாகும் போது இவங்க அம்மா ஆசைப்பட்டாங்களாம், அந்த முன்னாள் நடிகையோட அம்மா ஆசைப்பட்டாங்களாம் பேரப்புள்ளைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அதை போய் அண்ணங்கிட்ட சொல்லும் போது, நான் வந்து அரசியல் ஒரு நல்ல நிலைக்கு வர வரைக்கும் குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லி கலைச்சிட்டாராம். அப்போ குடும்பத்துக்கு தெரியும். சரிப்பா, இது ஒரு தடவை கழிக்க ஆரம்பிப்பேன், 7 தடவை என்னங்க கணக்கு, என்ன கணக்குன்னு நான் கேட்கிறேன். அப்போ இதுல வந்து வெளிப்படையா தெரியுது. ஆமா, அதுக்கு வந்து எந்த மெடிக்கல் ப்ரூஃபும் கிடையாது, நீ பணம் கொடுத்ததுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, நீ வந்து புகாரையும் வாபஸ் வாங்கிட்ட, ஒண்ணுமே கிடையாது இந்த கேஸ்ல. ஆனா இது என்ன ஒரு பிடிமானம்னா, 2011 12 புகார் வாபஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்ப போட்ட எஃப்ஐஆர் குவாஷ நம்ம அப்பயே போட்டு இந்த வழக்கை வந்து முடிச்சு வச்சிருந்தோம்னா இது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிருக்கும். அங்க நம்ம சரி புகார் விட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அரசியல் வேலையை பார்ப்போம்னு நம்ம பார்த்ததுனால இதை வந்து இப்போ வந்து திமுக திரும்ப தோண்டி எடுத்துக்கிட்டு 26 தேர்தல் வருது, இந்த சமயத்துல போட்டுக்கிட்டு இதை வந்து நம்ம போனோம்னா இது அரசியலா வீழ்த்த முடியல. தமிழ் தேசியம் தவறுனோம், தமிழ் தேசியத்துல வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னோ, தமிழ் தேசியம் வந்து ஒரு போலியான கோட்பாடு அப்படின்னோ, சீமான் முன்வைக்கிற அரசியல் வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னோ எதிர்கொள்ள முடியாம கோழைகள் என்ன பண்றாங்கன்னா, வாதத்துல தோத்தவன் அவதூறை கையில் எடுப்பான்ற அந்த கூற்றுக்கு இணங்க என்ன பண்ண, இப்ப அவதூறை வந்து கையில எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இவளை கூட்டிட்டு வந்துக்கிட்டு இந்த மாதிரி ரெப்புடேஷன் வந்து ஸ்பாயில் பண்றதுக்காக முழுக்க அண்ணனோட நற்பெயரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மீடியாவும் வந்து ஒத்துழைக்கக்கூடிய, இவங்க அவன் ஊதை இவன் ஆடுன்ற மாதிரி இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வேலைகளை வந்து. இதுல இன்னொரு கேள்வியும் மிச்சம் இருக்கு. இவங்க வந்து இப்படி புகார் கொடுக்கறது முதல் தடவை இல்லை, அண்ணன் மேலையும் முதல் தடவையா புகார் கொடுக்கல. அண்ணனுக்கு முன்னாடியே நிறைய பேரை வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க, பின்னாடி ஆமா காதலிச்சு ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகும் கொடுத்துருக்காங்க. எத்தனை தடவை ஒருத்தர் வந்து ஏமாந்துகிட்டே இருப்பாங்க. சட்ட மொழியில மோடஸ் ஒப்பரண்டி ஒரு லீகல் டேர்ம் சொல்லுவாங்க. அதனுடைய பொருள் வந்து ஒருத்தனுடைய குற்றத்துக்கான பேட்டர்ன். அதாவது இப்போ ஒருத்தன் கொலை பண்றதுக்கு இன்னொருத்தன் கொலை பண்றதுக்கு வேறுபாடு இருக்கும். அப்ப அதை வச்சு இந்த இதை பண்ணான்றதை ட்ராக் பண்ணிடலாம். சரி சரி, குற்றம் செய்யக்கூடிய தன்மைன்னு சொல்லலாம். ஓகே ஓகே, அதாவது உங்களுக்கு தன்மை வேற, உங்களுக்கு செயல்பாடு தன்மை வேற, ஒரு உடல் மொழியினுடைய தன்மை இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ஆளுக்கும் வேற மாதிரி இருக்கும். அப்போ பேட்டர்ன் ஆஃப் தி கிரைம் வந்து மோடஸ் ஒப்பரண்டின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த முன்னாள் நடிகையினுடைய இந்த மோடஸ் ஒப்பரண்டி, இந்த கிரைம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உதவின்னு ஒருத்தனை கேட்டு போவாங்க. இப்போ உங்கள்கிட்ட கேட்டு வராங்கன்னு வைங்களேன், மகிழன் நான் இந்த மாதிரி குடும்ப கஷ்டத்தில் இருக்கேன், அக்காவுக்கு மாத்திரை முடியல, படுத்த படுக்கையா பெட்டில் இருக்கிறாங்க, ப்ளீஸ் எனக்கு ஒரு 3000 ரூபா போட்டுட்டீங்கன்னா நான் மருந்து மாத்திரை வாங்கிப்பேன். இந்த விவேக் வந்து ஒரு படத்தில் நோட்டு புத்தகத்தை வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி ஜிம் போடணும்னா எனக்கு வந்து இதாயிரும், ஒரு 1500 ரூபா கொடுத்தீங்கன்னா அப்படி ஒரு டைரியெல்லாம் அடிச்சு வச்சுட்டு போனேன். அதே பேட்டர்ன் தான், சேம், விளையாட்டுக்கு சொல்லலை. அதை மாதிரி வச்சுக்கிட்டு மகிழன் ஒரு 3000 ரூபா கொடு, நீங்கள் என்ன செய்யும் 3000 ரூபா கொடுப்பீங்க. இப்போ அடுத்த வாட்டி வரும், சரி ஒரு 3000 ரூபா கொடுப்பீங்க, ஒரு மறுபடியும் 3000 ரூபா கொடுப்பீங்க. நல்லா தொடர்ச்சியாக கேட்டுருக்கு, இல்லைம்மா காசு இல்லாமல் போமா அப்படின்னு நீங்கள் வைக்கிறேன். மகிழன் இந்த மாதிரி என்னை வந்து நான் கஷ்டம்னு கேட்டு போனேன், திருமணம் பண்ணிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு, அது மாதிரி எனக்கு வந்து இப்போ திருமணத்துக்கு வந்து ஏமாத்திட்டு போயிட்டாரு, என்னை வந்து உடலுறவு வச்சுக்கிட்டாரு, 7 தடவை கருக்கலைப்பு செஞ்சாரு, மகிழன் தான் இதுக்கெல்லாம் காரணம்
என்கிட்டேருந்து லட்ச ரூபாய சுரண்டிக்கிட்டு விட்டுட்டாரு, நான் இப்போ நடுத்தரில் நிற்கிறேன், எனக்கு நீதி வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒரு புகார் வந்து கொடுக்கும். நீங்க என்ன நினைப்பீங்க? அடசாணியத்தை இதுக்கு 3000 10 தூரம் 30,000 காசையும் கொடுத்து இதுக்காக உதவியும் பண்ணி நம்ம இந்த அவப்பெயரையும் வாங்கி ஒண்ணுமே செய்யாததுக்கு கருக்கலைப்பு குற்றச்சாட்டையும் நம்ம வந்து அனுபவிச்சு இப்படி நினைப்பீங்க. கண்டிப்பா. இப்ப இது எல்லாத்துக்கிட்டையுமே இப்படிதான். அண்ணன் போய் கேட்டுச்சு, அண்ணன் உதவி பண்ணாரு, அண்ணன் மேல குற்றச்சாட்டு. இது மாதிரி பெங்களூர்ல எவனே ஒரு நடிகனை பிடிச்சி அவன் ஏதாவது பாவன் போய் காசு கொடுத்துட்டு இருப்பான் போல, அவன் மேல புகாரு. அடுத்து இன்னொருத்தர் தொழிலதிபர், அவன் மேல புகாரு. இன்னொரு வியாபாரி, அவன் மேல புகாரு. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா ஒரே பேட்டர்ன், ஒரே நான் சொன்ன மோடஸ் ஆபரண்டி இங்க தெளிவா இருக்குது. உன்னுடைய அல்டிமேட் எய்ம் மோட்டிவ் காசு. இப்ப 1500 நான் கொடுத்தா வேலை நடக்கும் உண்மையாச்சா இல்லையா? இப்ப கண்டிப்பா. அப்ப என்ன 3000 ரூபாய் காசுக்காக, ஒரு 5000 ரூபாய் காசுக்காக, ஒரு 10,000 ரூபாய் காசுக்காக கூச்ச நாச்சமே எல்லாம் போய் சொல்றது. அடுத்த அத்தனை ரூபாய் கருக்கல் பண்ணிட்டா எடுத்து காமிடி, போ மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து காமி, ப்ரூஃபோட கொடு கோர்ட்ல. பேசுறல வீடியோ பேசுறல வீடியோல காமி, மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து அந்த மாதிரி எழுதுற ப்ரூஃப் இருக்கு காமி. என்ன ப்ரூஃப் இருக்க மாட்டேன். அப்ப வாயில பேசுற நீ, இப்ப வாயில பேசுறத வச்சுட்டு இந்த நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. ஒருதலை பட்சமான தீர்ப்பு, மோசமான ஒரு தீர்ப்பு, சட்ட ரீதியாக ஒரு ஒரு அபத்தமான ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பு வந்து நம்ம வந்து நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு செய்வோம். கட்டாயமாக இந்த முந்தைய வழக்கில், அது டெல்லி வழக்கில் குவாஷ் ஆனது மாதிரி இதுவும் வந்து உறுதியாக வந்து குவாஷ் ஆகும். ஏன்னா அண்ணன் வந்து ப்ராமிஸ் பண்ணதுக்கான ப்ரூஃபோ, வந்து வற்புறுத்தி உறவுல வச்சுக்கிட்டாரு அப்படின்றதுக்கான அந்த ப்ரூஃபோ ஒன்றும் கிடையாது. வெறுமனே இதை வந்து அனுதாபத்தை வச்சு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இது. சரி. கிரைம் அகைன்ஸ்ட் நேச்சர், கிரைம் அகைன்ஸ்ட் சொசைட்டி, சமூகத்திற்கு எதிரான இயற்கையிலே இது வந்து குற்றச்சாட்டு. ஆமா, அப்படிலாம் தான் சொல்லி இருக்கிறாரு. அப்படின்றப்ப இது வந்து ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தும். அந்த அனுதாபத்தின் அடிப்படையிலான தீர்ப்பு தானே தவிர சட்ட ரீதியா இதுக்கு என்ன பேஸ் இருக்குது? அண்ணன் இது கொடுத்தாரா, வாக்குறுதி கொடுத்தாரா, என்ன ப்ரூஃப்? காசு வாங்கிட்டாரா, என்ன ப்ரூஃப்? கருவு கலைச்சாரா, என்ன ப்ரூஃப்? சட்டத்தின் அடிப்படை கொடுக்க, நம்பிக்கையின் அடிப்படையில் வாக்கு அந்த இந்த முன்னாள் நடிகை கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தானே ஒழிய இது சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இல்ல. நிச்சயமாக உச்சநீதிமன்றம் போனோம் அப்படின்னா இது உறுதியாக உடையும். இந்த வழக்கு வந்து நிக்கவே நிக்காது. சரி, ஒருவேளை உச்சநீதிமன்றமே அப்படி இந்த வழக்கை குவாஷ் பண்ணல அப்படின்னா கூட ட்ரையல்ல கண்டிப்பா நிக்காது, கட்டாயம் இருந்து உடையும். அது வந்து யாருக்கு தெரியும்னா அறிவாலயத்துக்கு தெரியும். அறிவாலயம் இப்ப விரும்புறது என்னன்னா வழக்கு உடைஞ்சா உடைஞ்சிட்டு போகுது, இதை வச்சு அவர் மேல அவதூறு பரப்பி பொலிட்டிக்கலா திமுக என்ன கெயின் பண்ணிக்க முடியும், சீமானுடைய ரெப்புடேஷன் எப்படி உடைக்க முடியும், சீமானுடைய அரசியல் வாழ்க்கை இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பகல் கனவு காண்றாங்க. ஆனா இது கட்டாயமா ஈடுபடாது. அசிங்கப்படுவாங்க திமுக. சிறப்பு. அதாவது வழங்கப்பட்ட தீர்ப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒருதலை பட்சமானது. அந்த முன்னாள் நடிகை கொடுத்த வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு மட்டுமே, அவதூறான ஆதாரமற்ற வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு மட்டுமே தான் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்க ஒழிய எந்த ஒரு சான்று ஆதாரங்களின் அடிப்படையில் இது கொடுக்கப்படவே இல்லை. உச்சநீதிமன்றத்திற்கு போனாலும் சரி, இல்லைன்னா இது விசாரணை நடத்தப்பட்டாலும் சரி, இந்த வழக்கு நிக்கிறதுக்கான உறுதியா உடையுது. ஓகே, அதான் விசாரணை நடத்தப்பட்டாலும் இது செல்லவே செல்லாது, காலியாயிருவாங்க. அதான், அதாவது முழுக்க முழுக்க அண்ணனோட நற்பெயரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பல்வேறு சட்ட நுணுக்கங்களை பயன்படுத்தி விரிவாக எடுத்து சொன்னீங்க. எங்களோட இணைஞ்சு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.